அழகான காட்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே, அன்னை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் பகவான் அடையிறதுக்கு சுலபமான 2 வழிகள் அப்படின்னு மகாபெரிவா சொன்னதை பற்றி பார்த்தோம். மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம் அப்படின்னு அதுக்கு பேர். ஒன்று குரங்கு குட்டி மாதிரி பகவானை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது, விடவே மாட்டேன்னு. இன்னொன்று பூனைக்குட்டி மாதிரி அவன் பார்த்தவன் எல்லாம் அவனே கதி அப்படின்னு அவனை நம்பி இருக்கிறது. இப்படி 2 விதமான வழிபாட்டு முறைகளை பற்றி மகாபெரிவா சொன்னதை போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் ஆதிசங்கரர் துவங்கி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வரை காஞ்சி சங்கர மடத்தில் 70 பீடாதிபதிகள் அலங்கரிச்சிருக்கா. இதில் சில பீடாதிபதிகள் அநேகமாக எல்லாருமே சொல்லலாம். ஆனால் முக்கியமாக சில பீடாதிபதிகளுடைய ஒரு தபோ வலிமை, யோக நிஷ்டம், அவள் பண்ணக்கூடிய அந்த சாதனைகளை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. அப்படி ஒரு 3 பெரியவா, காஞ்சி மடத்தினுடைய பெரியவா தம் உடம்போடைய தெய்வமாக மாறிட்டா. அந்த அற்புத நிகழ்ச்சியை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஆதி ஆச்சாரியால் காசியில் இருந்தப்போ பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் 3 பேரும் ஒரு சேர வந்தா. அது எந்த நிகழ்ச்சி? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆதி ஆச்சாரியால் இந்த பாரத தேசம் முழுமையும் 3 தடவை கால்நடையாகவே யாத்திரை பண்ணாள். அவள் பாதம் படாத இடமே கிடையாது. ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி பாரத தேசம் முழுமையுமே ஒரே கொடையை கீழே கொண்டு வந்துட்டாள். அதாவது ஒற்றுமை. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரே வேத மதம் அப்படிங்கிறத அவள் காலத்தில் அவள் நிர்ணயம் பண்ணான். இதை பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் ஒத்துன்னு ஆச்சரியப்படுறா. ஒரே ஒரு மனுஷர் எந்த விதமான அரசனுடைய உதவி இல்லாமல் இப்படி தேசம் பூராவையும் ஒரே கொடை கீழே கொண்டு வந்து ஒத்துமைப்படுத்திட்டாரு அப்படின்னு பிரமிச்சு போகிறார். ஆராய்ச்சிக்காரர் மட்டும் இல்லை, முதல் பிரதம மந்திரியாக இந்த ஜவஹர்லால் நேருவே பாராட்டியிருக்கார். இந்த பூஜ்ய பிராமண எந்த ராஜாங்க உதவியும் இல்லாமல் இப்படி பாரத தேசம் முழுமையும் ஒரே கொடையை கீழே கொண்டு வந்து ஒத்துமைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஒருபாட்டு சிற்பி அப்படின்னு பாராட்டியிருக்கார். அந்த அளவுக்கு 32 வயசுக்குள்ளே இந்த தேசம் பூராமையும் சுற்றி இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வேத மதத்தை சரியான முறையில் எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியாது பண்ணிவிட்டு 32 வயசு முடிகிற நேரத்துக்கு காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரத்தில் வந்து ஏகாம்பரேஸ்வர் கோவில், வரதராஜர் கோவிலில் போய் தரிசனம் பண்ணி அங்கே பூஜை முறைகளை கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுத்துட்டு காமாட்சி அம்பாளை வந்து தரிசனம் பண்ணார். அம்பாளை தரிசனம் பண்ணும்போது அம்பாள் ரொம்ப உக்கிரமாக இருந்தாள். அதுக்கு காரணம் காபாலிகர்கள் கையில் அந்த கோவிலை அவள் வச்சுட்டு அனாச்சார பூஜைன்னு பேர். அந்த மாதிரி கண்டபடி பூஜை பண்ணியிருந்ததுனால அம்பாளுக்கு உக்கிரம் ஆயிடுச்சு. அங்கே வந்து அந்த காபாலிகர்களெல்லாம் பேசி அவளுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுத்து அவளை அனுப்பிச்சி வச்சுட்டு அம்பாள் முன்னால் ஸ்ரீசக்கர எந்திர ஸ்தாபனம் பண்ணி அம்பாளை அப்படியே சாத்வீகமாக ஆக்கினார். சௌமியமூர்த்தி. இன்றைக்கி நாம் பார்க்குற அந்த கருணையே உருவான காமாட்சியை ஆதி ஆச்சாரியால் மாற்றிட்டார். அம்பாளை மாற்றிட்டு காஞ்சிபுரத்திலே இருந்து என்ன பண்ணாருன்னா, தினசரி அவர் வந்து கைலாசத்துலேருந்து கொண்டு வந்த ஸ்படிகலிங்கம், சந்திரமௌலீஸ்வரர் யோகலிங்கம்னு பேர், அந்த யோகலிங்கத்தை பூஜை பண்ணுறது. அவருக்குன்னு ஒரு மடத்தை ஏற்படுத்தினார். பாரத தேசம் முடியும் நிறைய மடங்களை ஏற்படுத்தினார். அப்படி இருந்தாலும் தனக்குன்னு ஒரு மடத்தை வச்சுட்டு அதில் யோகேஸ்வரரை பூஜை பண்ண வேண்டியது, காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ண வேண்டியது, இப்படி தினசரி பூஜை பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். 32 வயசு பூர்த்தி ஆகிற நேரம் வந்தது. அவர் நந்தன வருஷம் வைகாச மாதம் சுக்கிலபக்ஷ பஞ்சமி திதியில் அவதாரம் பண்ணார். ரக்தாட்சி வருஷம் வைகாச மாதம் சுக்கிலபக்ஷ பஞ்சமியில் 32 பூர்த்தி ஆகுது. அது பூர்த்தி ஆகிற நேரம் வந்த உடனே அதை தொடர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அவள் யதாஸ்தானம் போகிறது, தான் கைலாசத்துக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். இப்படி ஆதி ஆச்சாரியர் முடிவு பண்ணிட்டாங்கிறத தெரிஞ்ச உடனே அவருடைய சிஷ்யர்கள்லாம் ஓடி வந்து எங்களுக்கு எதான நீங்கள் உபதேசம் பண்ணணும், கடைசியாக எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டான்.
அப்போ அவளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படின்னு ஆரம்பித்து அவர் வந்து சோபான பஞ்சகம்னு பேர். பஞ்சகம்னா 5 விதமான ஸ்டெப்பு போட்டு கொடுத்தார். இந்த மாதிரி வேதத்தை கடைப்பிடியுங்கள், நீங்கள் கர்மாக்களை பண்ணுங்கோ, நிஷ்கார்மியமாக பண்ணுங்கோ, கர்மாவை காமியமாக பண்ணாதீங்க, அதை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிடுங்கோ, கர்மத்தை அதனால் வர பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கோ, அப்படியே பக்தியோடு இருங்கோ, எது மேலேயும் ஆசை வைக்காதீங்கோ, எது மேலேயும் தோஷம் வைக்காதீங்கோ, இந்த உடம்பு நம்மது இல்லைங்கிறத புரிஞ்சுங்கோ, ஆத்மாவை புரிஞ்சுங்கோ, உடம்பு மேலே ஆசை வைக்காதீங்க, எதையும் துறக்கிறதுக்கு தயாராகிடுங்கோ. இப்படி ஸ்டெப்புன்னு பேர் படிப்படியாக போட்டு கொடுத்தாரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வந்து இந்த உடம்பு மேலே இருக்கிற ஆசை போயிட்டா உங்களுக்கு தன்னால் வந்து ஞானம் கிட்டும், அந்த ஞானம் வந்ததுன்னா மோட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சோபான பஞ்சகம்ன்ற ஒரு 5 துதி மூலிமா அவளுக்கு வந்து அறிவுறுத்தினார். அப்படி பண்ணி முடிச்சுட்டு அம்பாள் முன்னால் போனார். காமாட்சி அம்பாள் முன்னால் போய் அங்கேயே அம்பாளை பார்த்துட்டுருக்கார். அம்பாள் இவர் தான் கருணாமூர்த்தி ஆகிட்டாளே, அப்படியே அம்பாள் கருணை பொங்க இருக்கா, அம்பாளை பார்த்துட்டே இருக்கார். 32 வயசுக்குள்ளே ஓடி 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 இந்த பாரத தேசம் முழுமையாக சுற்றி சுற்றி வந்து எந்த அளவுக்கு பண்ணணுமோ அவர் பண்ணாத ஸ்தோத்திரங்கள் இல்லை, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பாஷ்யங்கள் இல்லை, பண்ணாத வாதங்கள் இல்லை, இப்படி தேச முடிவுகளும் போய் சுற்றி 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 வந்து எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு அத்தனையும் பண்ணி இந்த தேசம் இப்போ இனிமேல் புழைச்சிக்கும், இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பிறகு ஓடி ஓடி வந்தவா அப்பாடா அப்படின்னு ரிலாக்ஸாக கொஞ்சம் நிற்பா இல்லையா. அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடைசியாக வந்து 32 வயசு ஆன உடனே அம்பாள் முன்னால் வந்து நிற்கிறா. அம்பாள் அப்படியே பார்க்குறா. தேஜோமயமான இருக்கிற அம்பாள் அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே விதேக முக்தி அடைஞ்சார். தன்னுடைய தேகத்தை விட்டுட்டு அம்பாளோடு போய் ஐக்கியமாயிட்டார். அவருக்கு பிறகு காஞ்சிபுரம் மடத்தை நடத்துறதுக்கு சுரேஸ்வரர் அப்படிங்கிற மண்டலம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அத்தோட ராஜசேனன் காஞ்சி ஆண்ட சோழ அரசன் சர்வகிய பீடம் ஏறணும்னு ஆதியாச்சாரில் கேட்டுண்டு அவர் சர்வகிய பீடம் ஏறினார். அந்த காலத்தில் அந்த கட்டத்தில் அவரோட ஒரு சிறுவன் திருநெல்வேலியிலேருந்து வந்த சிறுவன் வாதம் பண்ணான். 3 நாள் தொடர்ந்தா போல் வாதம் பண்ணான். அப்படி வாதம் பண்ணி அந்த சிறுவன் தோற்ற பிறகு ஆதியாச்சாரர்கிட்ட தனக்கு சன்னியாசாசிரமம் கொடுக்கும்படி கேட்டுக்கிறான். அவனுக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து சர்வக்யாத்மர் அப்படிங்கிற ஒரு பீடா நாமத்தையும் சன்னியாச நாமத்தையும் ஏற்படுத்தி காஞ்சிபுரம் பீடத்திலேயே அவரை சன்னியாசி ஆகிட்டார். ஆதியாச்சாரியார், அவருக்கு பிறகு சுரேஸ்வரர், சுரேஸ்வரருக்கு பிறகு சர்வக்யாத்மர் அப்படின்னு 3 பேரும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கா. இந்த 3 பேரையும் பார்க்குற பாக்கியம் அப்போ இருந்த மக்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதே பாக்கியம் நமக்கும் கிடைச்சிது. எப்படின்னு மகாபெரிவா, புது பெரிவா, பாலபெரிவா, இவ 3 பேரும் ஒரு சேர பார்க்குற பாக்கியம் நமக்கும் கிடைச்சிது நம்ம காலத்தில். இப்படி ஆதி ஆட்சியரால் தனக்கு பிறகு சுரேஸ்வரர், சர்வாத்மிகர் இவரெல்லாம் வச்சுட்டு அந்த மடம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அவள் 2வது 3வது பீடாதிபதிகள், அப்புறம் 4வது 5வது அப்படின்னு. இதில் சில பீடாதிபதிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12வது பீடாதிபதிகள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பேர். அவர் தான் முதல் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நம்ம மகாபெரிவா 8வது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். மகாபெரிவாளுக்கு முன்னால் 7 பேர் அந்த நாமதேயத்தில் இருந்திருக்கா. இந்த 12வது பீடாதிபதிகள் தான் முதல் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் வந்து பாலாத்தங்கரையில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் பிறந்தவர். இவர் தகப்பனாருடைய பெயர் ஸ்ரீவத்ச பட்டர்னு பேர். இவருடைய பூர்வாசன பெயர் ஹரின்னு பேர். இவர் பட்டத்துக்கு வந்தவுடனே தனக்கு பிறகு சேஷையான்றவரை கூப்பிட்டு சச்சித ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு பட்டம் கட்டி பீடாதிபதி ஆகிவிட்டார். ஆகிட்டு இவர் என்ன பண்ணார், யோக நிஷ்டையில் இறங்கிவிட்டார். அதில் அவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. யோக நிஷ்டை பண்ணிகிட்டே அவர் யாத்திரை போயிட்டார். மடத்துக்கு தான் பீடாதிபதி வந்துட்டார், அதனால் இவர் யாத்திரை போயிட்டார். அப்படி யாத்திரையே போனவர் கிபி 235ஆம் வருஷம் ஆனந்த வருஷம் ஆடி மாதம் சுக்கிலபக்ஷ நவமி திதி அன்னைக்கு சேஷாஜலங்கிற ஊரில் போனார். அங்கே ஒரு குகை இருந்தது. அந்த குகை உள்ளே போனவர் அப்படியே மறைஞ்சிட்டார். குகையில் போனவர் வரவே இல்லை, அப்படியே மறைஞ்சிட்டார். இங்கே நம்ம வள்ளலார் போனார் இல்லையா,
ரூம் உள்ளே போனார், அப்படியே மறைஞ்சு போயிட்டார், திரும்பி வரல இல்லையா. அந்த மாதிரி 12வது பீடாதிபதிகள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் சேஷாச்சலத்தில் குகை உள்ளே போனவர், அப்படியே மறைஞ்சிட்டார். அவர் வச்சுட்டு போனவர் 13வது பீடாதிபதிகள். இவர் கெடில நதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தகப்பனார் பெயர் ஸ்ரீவட்ச பண்டிதர். இவருடைய பெயர் சேஷயானமினியே சொன்னேன். இவர் மடத்துக்கு பீடாதிபதியாக வந்த உடனே கொஞ்ச நாளெல்லாம் என்ன பண்ணார், ஸ்ரீவித்யா ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தரை பீடாதிபதி ஆகிட்டு இவர் என்ன பண்ணார், யாத்திரை கிளம்பி போயிட்டார். எப்படி யாத்திரை போனார்னா அவதூத சுவாமிகளாக போயிட்டார். சதாசிவ பிரம்மேந்திரால் போனார் தெரியுமா, அவதூதரா. அவர் காடு காடாக போயிட்டு இருந்தார். இவர் தேசம் தேசமாக நாடு நாடாக போனார். அப்போ காரணம், நம்ம நாடெல்லாமே காடு தான் நிறைஞ்சிருந்தது. காஞ்சிபுரமே காஞ்சி வனம்னு தான் பேர். அப்புறம் காஞ்சிபுரம், அப்புறம் காஞ்சிபுரம்னு மாச்சு. அதனால் வனங்கள் தான் ஜாஸ்தி. இவர் அவதூத சுவாமிகளாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேச சஞ்சாரம் பண்ணார். அந்த காலத்தில் இது 1700 வருஷத்துக்கு முன்ன அவதூத சுவாமிகளை பார்த்தா கடவுளே பார்க்குற மாதிரி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார் ஜனங்கள்லாம். அப்படி போயிட்டு இருந்தவர் 32 வருஷத்துக்கு பிறகு காஞ்சிபுரம் திரும்பி வந்தார். திரும்பி வந்து காஞ்சிபுரத்தில் கிபி 272ஆம் வருஷம் கர வருஷம் ஆடி மாதம் சுக்லபட்ச பிரதமை திதி, அந்த தினத்தில் அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போவும் இருக்குது பிள்ளையார்பாளையம்னு. கைலாசநாதர் கோவில், அது அநேகமாக பின்னால் வந்த கோவில் தான். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு குரு பகவான் கோவில் ஒன்று இருந்தது. இவர் என்ன பண்ணார், நேரம் இந்த குரு பகவான் கோவிலுக்கு வந்தார். நான் சொன்ன இந்த பீரியடில் கிபி 272 கர வருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ பிரதம திதி அன்னைக்கு குரு பகவான் கோவில் உள்ளே போய் அப்படியே லிங்கமாக மாறிட்டார். இந்த பீடாதிபதி இப்படி பண்ணார், தெய்வமாகவே மாறினார். 25வது பீடாதிபதிகள் காஞ்சி சங்கர மடத்தினுடைய பீடாதிபதிகள். அவர் நாமதேயம் சச்சிதானந்த ஞானேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் ஸ்ரீமுஷ்ணங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் தகப்பனார் பெயர் கிருஷ்ணான்னு பேர். அவர் எப்படின்னா ஆதி ஆச்சாரியர்கள் மாதிரி இந்த தேசம் பூராவும் 3 முறை அவர் போயிருக்கார். 3 முறை எல்லா இடத்துலையும் போய் அத்வைதத்தை பிரச்சாரம் பண்ணி அவர் சண்முக ஸ்தாபனத்தை ஜனக மத்தியில் ஏற்படுத்தி எல்லாருக்கும் ஆதி ஆச்சாரியர்கள் ஏற்படுத்திட்டார். அதை பிரச்சாரம் பண்ணிவிட்டு தேசம் தேசமாக சுற்றி வந்தார். கடைசியாக அவர் கோகர்ணன்ற ஊருக்கு வந்தார். இவர்கிட்ட இருந்த சிறப்பு என்னான்னு கேட்டால், இவர் விலங்குகள் உயிரினங்களோடு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். யானையோடு பேசுவார், பூனையோடு பேசுவார், புலியோடு பேசுவார், மானோடு பேசுவார், பட்சிகளோடு பேசுவார். அது இவர்கிட்ட பேசும், இவருக்கு புரியும் அதெல்லாம். ஜனங்கள்லாம் அதனால் இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சித்தகுரு அப்படின்னு இவரை கொண்டாட ஆரம்பித்தா. இவர் இந்த மாதிரி ஊர் ஊராக வந்துட்டு கோகர்ணம் வந்த உடனே கோகர்ணத்தில் கிபி 548ஆம் வருஷம் விபவ வருஷம் ஆடி மாதம் சுக்கரபக்ஷ பிரதமை திதி அன்னைக்கு அவர் அப்படியே லிங்கமாக மாறிட்டார், உருமாறிட்டார். அப்படி தெய்வமாக மாறிட்டார். காஞ்சி மடத்தை சேர்ந்த இந்த மாதிரி பீடாதிபதிகள் மகா சக்தி வாய்ந்தவர்களாகவும் இப்போது அற்புதமான காரியங்கள் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்காங்கிறத பார்த்தோம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன். ஆதி ஆச்சாரியர்கள் காசியில் இருந்தப்போ பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் 3 பேரும் ஒரு சேர காட்சி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லையா? அது எப்போன்னு கேட்டால், ஆதி ஆச்சாரியர்கள் பண்ண வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கான பாஷ்யங்கள் அதுதான் சரியானது அப்படின்னு லோகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக வியாசர் என்ன பண்ணார், வயசான ஒரு முதியவர் வேஷத்தில் ஆதி ஆச்சாரியர்கிட்ட வாதம் பண்ணுறோம். ஆதி ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், 16 வயசு தான் இப்போ ஆதி ஆச்சாரியர்களுக்கு 16 வயசு ஆகுது. நான் 16 வயசு ஆயிடுத்து, நான் யதஸ்தானம் போகணும், கைலாசம் போகிறதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறார். அப்போ வியாசர் என்ன சொல்கிறார், இல்லை நீங்கள் பண்ண வேண்டிய இன்னும் சில காரியங்கள் இருக்குது. இந்த லோகம் இந்த தேசம் பூரா போய் இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் தரிசனத்தை பாக்கியத்தை கொடுக்கணும்,
உங்கள் தரிசனத்து மூலியமாகவே அவெல்லாம் நற்கடி அடைஞ்சிடுவா. அதனால் நீங்கள் அந்த காரியத்தை பண்ணணும்னு கேட்டுட்டார். அதனால தான் இப்போ காஞ்சி மடத்து பீடாதிபதிகள்லாம் யாத்திரை போகிறதுக்கு காரணமே மக்களை போய் பார்க்குறதுக்கு தான். அவள் தரிசன பாக்கியமே நமக்கு நற்கதியை கொடுத்துடும். அதனால தான் மகா பிரிவா பண்ணால், புது பிரிவா பண்ணால், இப்போ பால பிரிவாலும் பண்ணுறா. இதெல்லாம் நம்ம நற்கடி அடையணுன்றதுக்காக அவள் பண்ணுறது தான். இது ஆத்தியாச்சரியால் காலத்தில் வியாசர் ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி சொல்லிவிட்டு எதுவுமே முறையாக இருக்கணும். அவர் என்ன தான் ஈஸ்வர அவதாரமாக இருந்தாலும் முறை மாறக்கூடாதுன்றதுக்காக பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ பிரம்மா அங்கே வரார். பிரம்மா கிட்ட சொல்லி இன்னொரு 16 வயசு அவருக்கு ஆயுசு கூட்டு கொடுங்கோ அப்படிங்கிறார். அவரும் பிரம்மாவும் அவர் ஈஸ்வர அவதாரம் அவருக்கு பண்ணணும்னு இல்லை, ஆனால் லோகத்துக்கு தெரியப்படுத்த நம்ம முறைப்படி செய்யணுன்றதுக்காக இன்னும் ஒரு 16 வருஷம் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த 16 வருஷம் கூட்டி கொடுத்து அதான் 32 வயசு வரை அவர் இருந்ததுக்கு காரணம். அந்த இடத்துல தான் ஈஸ்வர அவதாரம் ஆதிசங்கரர் ஈஸ்வரன். விஷ்ணுவை பொறுத்தவரை இவர் வியாசர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்கிறது. பிரம்மாவும் வந்துட்டார். பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன் 3 பேரும் ஒரு சேர் இருக்கிறது இந்த கட்டத்தில் தான். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சங்கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். ஜூலை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கர, 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தட்சிணாயன புண்ணியகாலம் தங்கரதம். இப்போ மகாபிரிவா பாதாரந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. जय जय शंकर